ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். நிஜமாலுமே வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 12 பல் பூண்டு உரிச்சு எடுத்து போட்டுக்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி, ஒரு பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன். பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பூ, ஏலக்காய் 2, அதுக்கப்புறம் லவங்கம் 5 லவங்கம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி, ஒரு 7-8 முந்திரி, சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி விட தேவையில்ல. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்களா, நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு கெட்டி பதமாக அரைச்சிருக்கோம். இது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போது தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளி நான் 3 எடுத்திருக்கேன். இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு இருக்கு இல்லைங்களா, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, சின்ன பட்டை துண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை அப்படியே தண்ணி அதிகமாக விடாமல் அது கெட்டி பதத்துலேயே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அதை கலந்து விட்டுடுங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு தண்ணி ஊற்றுற வேலையே இதில் இல்லை. இது எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். ஒரு 2 கொதி சும்மா லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி இருக்கு இல்லைங்களா, தக்காளி அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எடுத்துருந்துருக்க ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இதையும் நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு தண்ணி தேவைப்படாது. நல்லா கலந்து விட்டுடுங்க. கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் போட்டுடலாம். அதுக்கு என்ன போடணும்னா, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ தனி மிளகாத்தூள் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்ல காரம் இருக்கும், அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதி வரட்டும். நம்ம கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக கையில் கசக்கி அதையும் போட்டுடுங்க. போட்டு இந்த கெட்டி பதத்தில் எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா தண்ணி அரைச்ச மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணினாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட்டம் நான் ஊற்றிருக்கேன். இப்போது ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி வரட்டும். இப்போ இருக்கு இல்லைங்களா, இதை கலந்து விடுங்க. இன்னும் நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். வா, பார்த்திங்களா, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான். இப்போது நம்ம இதில் முட்டை, இந்த குழம்பு நல்லா கெட்டி பதம் வந்துடுச்சு இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஊற்றணும். முட்டை வந்து எப்படி ஊற்றணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் உடையாமல் வரும். இந்த மாதிரி உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரு வந்து உள்ளே போகணும். அதுக்கப்புறமா மஞ்சக்கரு விடுங்க. இந்த மாதிரி விட்டிங்கன்னா தான் உடையாமல் அழகாகவே வரும். உடச்சி ஊற்றின முட்டை நம்ம அப்படியே கையில் முட்டையை மட்டும் அப்படியே உடச்சி ஊற்றினோன்னா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி நம்ம எத்தனை முட்டை வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். முட்டை ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு முட்டையாக நம்ம எத்தனை வேணுமோ நம்ம ஊற்றி எடுத்துக்கணும். இப்படி லைட்டாக விட்டு அதுக்கப்புறமா மஞ்சக்கரு போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இதே மாதிரி
ஊற்றிடலாம் எல்லா முட்டையும். நான் 6 முட்டை எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியான முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அசாமல் எடுத்திங்கன்னா அழகாக முட்டை மட்டும் தனியாக சூப்பராக வரும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி வேணால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பட்டனை அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என்ன செஞ்சு பாருங்கள். யாரும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. பாய்.